வாழைப்பழ வாய்ப்பேன் அது எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். அதுக்கான தேவையான பொருட்களை முதல் பார்ப்போம். நான் 2 வாழைப்பழம், இந்த வாழைப்பழத்தை வந்து எறிகிறவ நசையுதுன்னு சொல்லி எறியாமல் நாங்கள் வாய்ப்பம் செய்தாலும் நல்லா இருக்கும். 2 வாழைப்பழம், 1 சுண்டு அவிச்சமா, 1/2 சுண்டு அவிக்காதமா. அதுக்கு தேவையான சீனி நான் 1/2 கப் போட்டுருக்கேன். சீனி, பேக்கிங் சோடா, மற்ற தண்ணி, அதுக்கு தேவையான உப்பு. எப்படி செய்கிறன்றது பார்ப்போம் வாங்க. இப்போ நான் வாழைப்பழத்தை உரிப்பேன். இப்போ சீனிக்கு சீனி, பேக்கிங் சோடா, உப்பு, தண்ணி இதை மிக்ஸ் பண்ணி வைப்பேன். முதல் அதுக்கு சீனிக்குள்ள நான் பேக்கிங் சோடா போட போகிறேன். ஒரு 1/2 கரண்டி போடுறேன். ஒரு சிட்டிய உப்பு, ஒரு சொட்டு டேஸ்ட்டுக்காக ஒரு சொட்டு உப்பு. அதுக்கு தேவையான தண்ணி. இது தண்ணி வந்து சீனிக்கு மேலே நிற்கிற மாதிரி தண்ணி கலந்து விடணும். நல்லா கலந்து விடுவோம். கலந்து விட்டார்கள். சீனி நல்லா கரையும்போது சீனி நல்லா கலந்துட்டேன். இனி வந்து வாழைப்பழத்தை நல்லா மசிக்கணும். கையால் நான் மசிக்கிறேன். வாழைப்பழத்தை நல்லா மசிக்கணும். வாழைப்பழம் அது மாதிரி நல்லா மசிச்சுட்டு நல்லா மசிச்சுட்டேன். இனி வந்து இந்த சீனி கலவையை இதுக்குள்ளேயே விடுவோம். இந்த சீனி அப்படியே வச்சு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு முதல் வந்து அவிச்ச மாவை போடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிட்டு ஒரேடியா மிச்சம் கொட்டிட்டேன். இந்த சீனி கலவையிலே இந்த மாவையும் நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். அவிச்ச மாவையும் அவிக்காத மாவையும் அதிலேயே மிக்ஸ் பண்ண போகிறேன். இதை மேலே அவிச்ச மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு இந்த அவிக்காத மாவையும் இதோட போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த மிச்ச 1/2 சுண்டு அவிக்காதமா இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். 1 மணி நேரம் ஆயிட்டுது, 1 hour ஆயிட்டு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, நாங்கள் இனி வந்து இதை நாங்கள் பொரிச்செடுப்போம். பாம்பு பொரிப்போம். அடுப்பில் பாத்திரம் வச்சாச்சு. அதுக்கு எண்ணெய் விடுவோம். அடுப்பை ஹை ஹீட்டில் விட்டுட்டு பொரிச்செடுக்கிறதுக்கான எண்ணெய் விடுவோம். நான் கையால் போடையில் கரண்டியாலாம் போடுறேன். சின்ன கரண்டி உண்டு. எண்ணெயில் கொஞ்சம் இந்த கரண்டி கொஞ்சம் வச்சுட்டு தாளை தான் நள்ளி போட போகிறேன்.
உங்களுக்கு கையால் போட விருப்பம்னா கையால் போடுங்க. அது மேலே வரும், கீழே இருக்கிறது மேலே எல்லாம் வரும். திருப்பி விடுவோம். முதல் போட்டதை திருப்புவோங்க. பொன்னுரமாக பொரிச்சிடுங்கோ. ரெண்டு பக்கமும் பிரட்டி பொன்னிறமாக பொரிக்கணும். இப்படி செய்து கொடுத்தீங்கன்னா சின்ன ஆக்களுக்கும் நல்ல விருப்பமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கிறபடியாக சாப்பிடுவினோம். பஞ்சு போல இருக்கும். செய்து நான் உங்களுக்கு கடைசியாக காட்டுறந்துச்சு அப்படி இருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த பொங்கி வருது, நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரு பக்கம் வெந்துட்டு மற்ற பக்கம் திருப்பி விடுறேன். வடிச்செடுப்போம். எடுத்துட்டோம். ஊற்றி காட்டுறேன் பாருங்க. நல்ல மொறு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் செய்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.